கழுப்பெடுக்கிறது, பேய் ஓட்டுறது, போய் சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்க இல்லையா, அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மாந்திரிகத்தால் மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் அந்த இடத்துல பப்ளிக்காக செய்கிறாங்க. மாயக்கட்டு, மந்திரக்கட்டு, வப்பு, சூனி, காத்து, கருப்பு, வம்பு, வழக்கு, தும்பு, துயரம் இல்லாத நல்லா அங்காளம்மன் பக்தர்கள் இன்னைக்கு வந்து அதிக அளவில் இருக்கிறாங்க. மயான கொள்ளையெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கு. இப்போ எந்த ஸ்தலங்கள்லாம் மயானத்தில் இருக்கிறோ அந்த ஸ்தலங்கள்லாம் விசேஷமான ஸ்தலங்கள். ஆகுதி பண்ணுற பிணங்கள் வந்து மோட்சம் அடைகிறதாகவும் காசியில் எப்படி இருக்கோ அதே போல் மலையனூர்லேயும் சில சம்பிரதாயங்கள் இருக்கிறது. நாங்கள் ஒரு காலகட்டங்களில் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் கோயிலுக்குள்ளேயே சமாதி இருக்குது. அந்த சுடுகாட்டில் அந்த அம்மா வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் ஊஞ்சல் ஆடும்போது பேயெல்லாம் கூட ஆடுமா. அங்காளம்மன் போட்ட பிச்சையால் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க உயிர்கள் கோடி கோடி. பூவாகம் திருவிழா அப்படின்றது வந்து ரொம்ப விசேஷமான திருவிழா. அந்த திருவிழா வந்து அற்புதமான ஒரு திருவிழா. திருநங்கைகளுக்காகவே தனி உலகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட அருள்வாக்கு ரேணுகா தேவி அம்மா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். இந்த மேல் மலையனூர் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து போவாங்க அந்த கோவிலுக்கு. ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த யாரெல்லாம் மேல் மலையனூர் போவாங்க? அதாவது அங்காளம்மன் பக்தர்கள் இன்னைக்கு வந்து அதிக அளவில் இருக்கிறாங்க. மயான கொள்ளையெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போல்லாம் வந்து இப்போ எல்லாரோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் மயான கொள்ளை. இதுதான் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஓடும். எல்லாருடைய ஸ்டேட்டஸ் ஆன்மீகத்தில் இருக்கும். அங்காளம்மனுக்கு வந்து பக்த கொடிகள் அதிகம். ஏன் இந்த கோயிலுக்கு வந்து பிரசித்தமாச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு முன்னாடி ஐயாவாடி பிரத்யங்கரா ரொம்ப விசேஷமாக இருந்தாங்க. காசி இன்னைக்கு விசேஷமாக இருக்குது. எந்த ஸ்தலங்கள்லாம் மயானத்தில் இருக்கிறோ அந்த ஸ்தலங்கள்லாம் விசேஷமான ஸ்தலங்கள். திருவாலங்காடு சிவன் கோவில் இதெல்லாம் வந்து மயானத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள். எப்படி மயானத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து பிரபலமடையும், சீக்கிரமாக வந்து பிரபலமடையும். ஏன்னா அந்த தெய்வம் வந்து துடிப்பாக இருக்கும். அவங்க வந்து இறையாக பிணங்களையே உட்கொள்ளக்கூடிய ஒரு பலியாக சூழ்நிலை இருந்தது அந்த இடத்துல சொல்லப்படுது. ஆனால் அந்த சாமி பிணங்கள்லாம் தின்னாது சொல்லப்படுறது. அந்த மாதிரி அங்கே வந்து அந்த எரியக்கூடிய அக்னி வந்து ஹோம தீக்கு அக்னி வந்து இணையாக இருக்கிறதாகவும் அதில் ஆகுதி பண்ணுற பிணங்கள் வந்து மோட்சம் அடைகிறதாகவும் காசியில் எப்படி இருக்கோ அதே போல் மலையனூர்லேயும் சில சம்பிரதாயங்கள் இருக்கிறது. கோயில் சுற்றி சுடுகாடு தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சமாதி நிறைய இருக்கும், எக்கச்சக்கமாக. நாங்கள் ஒரு காலகட்டங்களில் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் கோயிலுக்குள்ளேயே சமாதி இருந்தது ஒரு பீரியட்லலாம். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. வளர வளர அப்படி டெவலப்மெண்ட் வந்துருச்சு. ஜனங்கள் நிறைய. இன்றைக்கி அமாவாசை ஊஞ்சல் பார்த்திங்கன்னா லட்சம் ஜனங்கள் வந்து குவிகிறாங்க. அதே அளவுக்கு அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சமுதாயத்தில் மக்கள் திருநங்கைனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது, திருடர்களால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய சகித்து கொள்ள முடியாத அநியாயங்களும் அந்த இடத்துல வந்து நடக்குது. முதல்ல வந்து ஏன் அந்த ஸ்தலம் பிரபலம் அடையுது அப்படின்னா, பேய், பில்லி, சூனியம், வைப்பு இதெல்லாம் இருக்குன்னா அது நிவர்த்தி ஆகிடும். அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் அம்மனை தரிசனம் பண்ணாலே நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா அந்த சுடுகாட்டில் அந்த அம்மா வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் ஊஞ்சல் ஆடும்போது பேயெல்லாம் கூட ஆடுமா. அப்போ தன் மேலே பேயோ ஏவல் பில்லி சூனியமோ இருந்தால் அந்த அம்பாள்கிட்ட போய் ஐக்கியம் ஆகிடும்ன்றதுக்காக தான் கோயிலுக்கு அமாவாசை தரிசனம் அப்படின்னு ஒரு விஷயமே வந்து ஆரம்பிச்சது. இன்றைக்கி அது பெரிய அளவில் பிரபலம் ஆயிடுச்சு. ஆனால் இரவில் ரகசியமாக பண்ண வேண்டிய சில பரிகாரங்களை பப்ளிக்காக அந்த இடத்துல வந்து நிறைய சாமியாருங்க, திருநங்கைகளாகட்டும் சாமியாருங்களாகட்டும் பொம்மை செஞ்சு சக்கரம் போட்டு கலசம் எடுத்து அக்னி வளர்த்து அவங்கவுங்க முறைப்படி எல்லாரும் பேசிக்காக பொம்மை செய்வாங்க. எல்லா மாந்திரிகவாதிகளுமே பேசிக்காக பொம்மை செய்து ஆடு இறக்குறது, கோழி இறக்குறது, பன்னி இறக்குறது இதெல்லாமே செய்வாங்க. செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சில விஷயங்களை வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. கலசாபிஷேகம்லாம் பண்ணி இது ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு பூஜை அப்படின்னு சொல்லி கழுப்பு கழிக்கிறது, சகடம் நீக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது. இதை வந்து அங்கே எல்லாமே செய்கிறாங்க. இப்போது இப்படி செய்யும் பொழுது சுற்றி இருந்து பார்க்குற மக்களுக்கும் அது ஆபத்தை கொடுக்கும்.
என்ன மாதிரி ஆபத்து கொடுக்கும்? யாருக்கு அந்த கொடுத்துற நேரம் சரியில்லையோ இங்கேருந்து விலகிறது அங்கே முடிச்சுக்கும். ஓ, அதை போயிட்டு வந்து மிரிச்சிட்டாலும் இது பண்ணோம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுற்றி உடைக்கக்கூடிய எலுமிச்சம்பழம், ஒரு கோடி எலுமிச்சம்பழமாவது இருக்கும். அவ்வளோ எலுமிச்சம்பழங்கள் சுற்றி அங்கே உடைக்கப்படுது, திருஷ்டி நீக்கப்படுகிறது, பேய் ஓட்டப்படுகிறது. ஒரு எலுமிச்சம்பழம்ன்றது பலி இல்லையா? அந்த பலியின் மேலேயே நம்ம நடக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கே நடக்கிறது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏமாற்று பேர் வழிகள். சாமியார் வேஷம் போட்டவன்லாம் வந்து இருக்கிறான். திருநங்கைன்ற பேரில் சில ஆண்கள் வந்து புடவை கட்டிட்டு சுற்றிட்டு எலுமிச்சம்பழம் சுற்றி பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயம். தவறுகள் நிறைய இந்த கோயில் அமாவாசையில் நேரங்களில் தவறுகள் நடக்கிறது, ப்ராஸ்டியூஷன் நடக்கிற ஒரு பக்கம் மலைநூரில் இது வேறு நடக்குது. இதெல்லாம் பிரச்சனை போடாததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் அந்த இடத்துல இருக்கவங்களாம் வந்து பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக அந்த ப்ராப்பர் லைனில் எல்லாமே எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிட்டு உள்ள ஆள் அலோவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மலையனூர் கோயிலில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அம்மன் சக்தி உள்ளவதான், அம்மனுக்கு பண்ண வேண்டிய பூஜைகள் சரிதான், எங்குமே நடக்காதது விஷயங்கள் அங்கே நடக்கிறது இதெல்லாம் உண்மைனாலும் அங்கே முக்கியத்துவமாக கருதப்படுவது பணம். இப்போ அந்த இடத்துக்கு வந்து எந்த மாதிரியான நாட்கள்ல போனா வந்து சிறப்பா இருக்குமா? இப்போ நீங்க அமாவாசைன்னு சொல்றீங்க. அமாவாசை. ஆனா அமாவாசையில இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு, அப்ப என்ன பண்றது? இல்லை, அமாவாசையில் தான் கண்டிப்பாக போகணும். அமாவாசை அன்னைக்கு நீங்கள் நான் இந்த வீடியோ பார்க்குற ஜனங்க வந்து என்ன பண்ணணும், அமாவாசை அன்னைக்கு அந்த இடத்துல ராத்திரியில் பரிகாரம் செய்கிறத தவிர்க்கணும். அந்த இடத்துல பரிகாரம் பண்ணுறதை தவிர்க்கணும். இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க கழுப்பெடுக்கிறது, பேய் ஓட்டுறதை போய் சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்க இல்லையா, அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த வீடு குறைஞ்சபட்சம் அந்த இடத்துல போனால் நம்ம குழந்தை குட்டிக்கிட்ட ஆபத்து வந்துடும் பயம் இருக்கணும் இல்லையா. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அப்போ பப்ளிக்காக மாந்திரிகத்தால் மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் அந்த இடத்துல பப்ளிக்காக செய்கிறாங்க. எப்படி காசியில் அகோரிகள் இருக்கிறாங்களோ அது மாதிரி அமாவாசையில் மலையனூரில் மந்திரவாதிகள்லாம் ஊரே சேர்ந்துக்கிட்டு ஒரு 1000 பேர் கழுப்பெடுப்பாங்க. அப்பா, இருக்கிற வயல்வெளியில் சந்து பொந்தில் எந்த இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கழுப்பெடுக்கிற வேலை தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரமாக செய்வாங்க. அப்புறம் இந்த டிரான்ஜெண்டர்ஸ் பீப்புள் வந்து ப்ராஸ்டியூஷன் நடக்குது, இது ஒரு மைனஸ் அங்கே. இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாத விஷயம். இதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இப்போது திருப்பதியை வந்து ஒரு திருப்பதியோடைய தேவஸ்தானத்துடைய தலையீட்டில் ஆந்திர அரசு தலையிட முடியாது. அப்படி இருக்கும்போது தமிழக அரசுடைய அறநிலைத்துறை கோயில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இந்த மாதிரி விஷயங்களை அறநிலைத்துறையால் கட்டுப்படுத்த முடியலன்னா அப்போ அந்த கோயில் வருமானம் மட்டும் உங்களுக்கு எடுக்கு. கோவில்னா கோவிலில் தான் இருக்கணும். கோவிலை சுற்றி இல்லாத வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. பணம் கொடுக்குறதுக்கோசம் அந்த 7 முறை வம்சாவழியினர் கழுப்பெடுங்க, பேய் ஓட்டிக்குங்க, இதெல்லாம் போனால் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. குறைஞ்சபட்சம் மக்கள் நிறைய வர அன்னைக்கு இதை பண்ணாமல் இருக்கணுன்ற, அடுத்த மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்ற. இப்போ ஒருத்தவங்களுக்கு செய்வினை இந்த மாதிரி ஏவல்லாம் இருக்குன்னா அங்கே போய் என்ன மாதிரியான கழிப்பெடுப்பாங்க? அதாவது சக்தி சக்கரங்களை பூமியில் வரைவாங்கம்மா, மயானத்தில் வந்து வரைவாங்க. மயானத்தில் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்களுடைய தேவதை ஆவாகனம் பண்ணி கலசங்கள் வைப்பாங்க. கலசம்லாம் வச்சுக்கிட்டு அந்த சக்கரத்து நடுவில் அந்த ஆளை உட்கார வைப்பாங்க. யார் பாதிக்கப்பட்ட நபரோ அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து சில பொருட்கள், ஊம்பதங்காய், எலுமிச்சங்காய், தும்டிக்காய், நவதானியம், ஓமதரவியம், அப்புறம் 27 நட்சத்திர மூலிகை, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. சில விஷயங்கள்லாம் சுற்றி போட்டு ஒரு அக்னி வளத்தை எரிய வச்சு நெல் பொரியெல்லாம் போட்டு பொரியல்களில் போட்டு அந்த பொம்மைக்கு வந்து படையல் வச்சு கோழி அறுக்கிறது, ஆடு அறுக்கிறது, பன்னி அறுக்கிறது அறுத்து ரத்தத்தை கொடுத்து அவங்க தலை உச்சி முடியெல்லாம் அறுத்து வச்சு நகத்தை அறுத்து வச்சு துணியை கிழிச்சு வச்சு இந்த பொம்மையை சுற்றி எரிச்சிடுவாங்க. இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவதைக்கு பலியிடுறது. இப்போ இந்த மனுஷன் நீ சாவடிக்க தானே வந்துக்கிறேன், உன்னை சாவடிக்க நான் வந்திருக்கேன் அப்படின்னா உன்னை மாதிரி ஒரு பதுமையை நான் காவ கொடுத்துட்றேன், ரத்த வாடை கொடுத்துட்றேன், நீ போயிடு அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பரிகாரம். அதுக்கு அந்த தேவர் வந்து என்ன பண்ணோம், ஒரு பொம்மையை வந்து மனுஷன் நினச்சிக்கிட்டு அதுக்கு பலி ரத்த வாடையும் எடுத்துக்கிட்டு வந்த வேலை முடிஞ்சிருச்சு, தேவதை அங்கன்னு கிளம்பிடும். அதுக்கு தான் அந்த பரிகாரமே பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஆனால் இந்த விஷயத்த யாருமே பார்க்காத இடத்துல பண்ணணும், எல்லாரும் இருக்கிற இடத்துல பண்ணக்கூடாது. மயானத்தில் எல்லாம் இருக்கிறாங்க, சுற்றி குழந்தைங்க பார்க்குறது எல்லாம் பார்க்குறாங்க, சுற்றி போடுறது, இதெல்லாம் சுற்றி போடுறது கூட பரவாயில்லைங்க, பரிகாரங்கள் வச்சுக்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இப்போ விஷயம் தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி கோவிலுக்கு அமாவாசையை தவிர்த்து வேற எந்த நாட்களில் போனால் அம்மனை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போகலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அம்மன் வழிபாடு விசேஷம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விசேஷம். அங்காளம்மன் சொன்னாலே அமாவாசை தான் விசேஷம், வேறு வழி இல்லை. வெறும் இந்த மாதிரி பில்லி சூனியத்துக்கு மட்டும்தான் அந்த கோவிலா இல்லை வேற ஏதாவது பிரார்த்தனைக்கு அந்த கோவில்? இல்லை, எல்லாம் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, எல்லா வரத்தையும் துடிப்பான தெய்வம், உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் அங்காள பரமேஸ்வரியை யார் ஒருத்தர் நம்புகிறாங்களோ அவங்கள வந்து இணை பிரியாத ஒரு தெய்வம்
ஈடு செய்ய முடியாத ஒரு தெய்வம், அற்புதமான ஒரு தெய்வம். அம்மானு கூப்பிட்டா அந்த க்ஷணத்தில் ஓடி வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா அது அங்காளம்மன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அங்காளம்மன் போட்ட பிச்சையால் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்க உயிர்கள் கோடி கோடி. அந்த அம்மனுடைய பக்தரை கூட்டம் அதிகம். ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் மலையூர் தேர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சும்மா ஜே 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 ஜேன்னு இருக்கும். தேர் எள்ளு போட்டு எள்ளு எடுக்க முடியாது, அந்த மாதிரி கூட்டம். அந்த அம்மனுடைய அற்புதம் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால சக்தி இல்லாத இடத்துக்கு மக்கள் படையெடுப்பது கிடையாது. ஏதோ நாங்கள் இருக்குது, அந்த அருளால் தான் வர எல்லாருக்கும் நடக்குது. ரெகுலராக அமாவாசை போவாங்க சில பேர். ரெகுலராக எனக்கு தெரிஞ்சு 50 ஆண்டு காலங்களில் அமாவாசைக்கு போகிற பக்தர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. இப்போ குழந்தை வேணும், கல்யாணம் ஆகணும் அப்படின்றவங்க எப்போ போகணும்? எப்போனாலும் போகலாம், எப்போனாலும் போகலாம். இப்போ அந்த கோயிலேருந்து எப்போனாலும் இது இருக்கும், திறந்துருக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம், அங்கே பணம் தான் எல்லாமே. அதுதான் மைனஸ் நிறைய பேர்கிட்ட இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சொல்லப்படுற விஷயங்கள். அந்த க்யூவில் வந்து மக்களை விடாமல் எதிர்பக்கம் விடுறது, பணம் உள்ளவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் இது பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கே நடக்கிறதுனால மக்களுக்கு வெறுப்பு, மலையூர் மேலே வந்து வெறுப்பு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கொடுத்து மாலை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், மாலை சாத்திட்டு நம்ம வெளியே வரத்துக்குள்ளே மாலை வெளியே வந்துடும் கடைக்கு. புரியுதுங்களா? அம்மன் மேலே சாத்தின மாலை நம்ம வெளியே வரத்துக்குள்ளே வெளியே வந்துடும், கடைக்கு வந்துடும். எந்த கடையிலேருந்து போச்சோ அந்த கடைக்கு வந்துடும். அப்படின்னு நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மாலை போகிறதுக்கு 500 ரூபாய், எடுக்க திருப்பி வாங்கிறதுக்கு 500 ரூபாய், இந்த மாதிரிலாம் உள்ள நிறைய கமிஷன்ஸ். இதெல்லாம் வந்து இல்லீகல் இல்லையா? இதெல்லாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அறநிலை கட்டுப்பாட்டில் இருக்கணும், அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஏன் அதை கொண்டு வரல? அப்புறம் எதுக்கு நீ அறநிலைத்துறை? எதுக்கு? மலையூருடைய புனிதமே கெடுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களால தான். என்னை பொறுத்த வரைக்கும் மலையூரை சுத்தமாக இருக்கணும். அக்னி குளம் ரொம்ப பெரிய குளம், அந்த குளத்தில் வந்து எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறாங்க. இப்போ வந்து புதுப்பிச்சாங்க, அந்த கோயில் அறநிலைத்துறை வந்து புதுப்பிச்சாங்க, ஊர் சார்பில் புதுப்பிச்சாங்க. அறநிலைத்துறை புதுப்பிக்கலை, ஊர் சார்பில் அந்த குளத்தை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அந்த தீர்த்தம் வந்து புனிதமாக கருதப்படக்கூடியது, அக்னி தீர்த்தம். அந்த தீர்த்தத்தால் போய் குளிச்சுட்டாலே எல்லா நோய் நொடிகளும் போய்டுன்றாங்க. இன்றைக்கி திருப்பதி குளத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திருப்பதி குளம் அப்படி ஒரு அமோகமான இருக்கும், அப்படியே ப்ளூ கலர். 1 ரூபாய் காயின் எங்கேருந்து போட்டால் மாடிலேருந்து பார்த்தா கூட அந்த 1 ரூபாய் காயின் தெரியும். அந்த அளவுக்கு அந்த குளத்தை அவன் சுத்தமாக வச்சுக்கிறான். கோடான கோடி மக்கள் அதில் குளிக்கிறாங்க திருப்பதி தீர்த்தத்தில். திருப்பதி குளத்தை விட இந்த குளம் சின்ன பெரிய குளம். ஆனால் இது அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ஒரே துணி, எலுமிச்சம்பழம், அது இது லொட்டு லொசுக்கு எல்லாமே. ஒரு காலத்தில் பராமரிப்பு இல்லை. ஒரு காலத்தில் வந்து குடிநீராக இருந்தது. அந்த குளத்தை கூட பராமரிக்க முடியாத அளவுக்கு. அதுக்கு ஒரு 4 ஆளை போட்டு 4 வாசல் வச்சுருக்கீங்கன்னா 4 வாசலில் எலுமிச்சம்பழத்தை வெளியே சுற்று, துணியை வந்து வெளியே கொண்டு வா, குளிச்சுட்டு நீ குளிக்க வேணாம். எப்படி இருக்கணும்? ஒரு கோயிலில் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த கோயிலுடைய புனிதத்துவம் பாதுகாக்கப்படும். நாளடைவில் என்ன ஆகும்? இதே நடந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிடும்? மதிப்பு ஒன்றுமே இருக்காது, வேஸ்ட்டாக போயிடும். மலையூருடைய மகிமையே போயிடும். அதுதான் வருத்தம். நான்லாம் மலையூர் போகிறேன்னா சாதாரண இடங்களில் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறது. இந்த கூட்டமாக இருக்கிற நேரத்துக்கு போகிறதே இல்லை. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அங்கே போகக்கூட முடியாது போல. முடியாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், மக்களுக்கு மனசில் வெறுப்பு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய நடக்குது. நான் இப்போ வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் மலையூர் போகிற மக்களுக்கு உண்மை எல்லாமே தெரியும். மலையூர் போகிறவங்க இந்த மாதிரி அவதியெல்லாம் அவஸ்தைப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி திருநங்கை சமுதாயத்தினர் அவங்க பண்ணுறாங்க பாருங்கள் அராஜகம். அது ஒரு பக்கம். ஏமா திருநங்கை நிறைய பேர் அந்த கோவில்களுக்கு போகிறாங்க? அந்த மலையூர் அங்காளம்மன் வந்து அர்த்தநாதீஸ்வரர் அம்சம். ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு தெய்வம் மாதிரி அது தெய்வம். அதாவது உக்ரமான தெய்வம், ஒரு திமிரு பிடிச்ச அங்காரமாக ஸ்டைலான ஒரு தெய்வம். அந்த அம்மா சொன்னது ஆம்பளை மாதிரி. இப்போது அங்காளம்மன் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் மக்களோட மனசில் எப்படின்னா சொர்ணாக்கா மாதிரி. உண்மையை சொல்லணும் அதுதான். ஏன்னா அங்காளம்மா வந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருவா, எல்லாருக்கும் ஹெட்டு அந்த அம்மா அப்படின்றதுனால திருநங்கைகள் பொதுவாக அங்காளம்மனுக்கு தான் அடிமையாக இருப்பாங்க. ஒரு சில குறிப்பிட்ட ராசி, நான் என்ன கேட்குறேன், இப்போ பொதுவான ஆட்கள் வந்து குறிப்பிட்ட ராசி உள்ளவங்களுக்கு அந்த கோவில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் கிடையாது. மோஸ்ட்லி அடிக்ட் ஆகிறது திருநங்கைகள் தான். திருநங்கைகள் தான் அடிக்ட் ஆவாங்க. கூவாகத்தில் எப்படி பெரிய ஒரு இதுவாக இருக்கும், அதே மாதிரி அமாவாசை தோறும் மயான குழந்தை தோறும் இந்த திருநங்கை கூட்டம் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ கூவாகம்னு சொல்கிறீங்கல்லம்மா, அந்த கூவாகம் அப்போ அங்கே என்னென்ன நடக்கும்? கூவாகம் திருவிழா அப்படின்றது வந்து ரொம்ப விசேஷமான திருவிழா. அந்த திருவிழா வந்து அற்புதமான ஒரு திருவிழா. திருநங்கைகளுக்காகவே தனி உலகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல அற்புதமான ஒரு திருவிழா. அது வந்து மக்களுக்கு இப்போது ஆண் அப்படின்றவங்களுக்கும் பெண் அப்படின்றவங்களுக்கும் கல்யாணம், காது குத்து, பர்த்டே, பிறந்த நாள் எல்லாம் நல்லது கெட்டது, வாழ்வு சாவு சகலமும் இருக்கும்.
ஆனால் திருநங்கையோடைய வாழ்க்கையில் 2 ஃபங்க்ஷன் தான். ஒன்று, அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு பூப்புனித விழாட்டு, பால் ஊற்றும் விழான்னு ஒன்று, இன்னொன்று செத்துட்டா சாவெடுக்கிற விஷயம். இதுதான் அவங்க 2 பொறுத்து நடக்கிற 2 விஷயம். பர்த்டே ஆக்சுவல் வந்து போகக்கூடிய விஷயங்கள். ஆனால் எங்களுக்குன்னு இருக்கிற கொண்டாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூவாகம் திருவிழாவும் இந்த மயான கொள்ளை திருவிழாவும் தான் எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் திருவிழா வந்து கருதப்படுகிறது. அப்போ வந்து எங்களுக்கு அங்கே முக்கியத்துவம், அங்கே போய் தாலி கட்டி தாலி அறுத்துக்கிறது, அந்த தெய்வத்துக்காக யாருமே செய்ய முடியாத ஒரு தியாகம். ஒரு பெண் போய் இன்னைக்கு செய்வாங்களா? செய்ய முடியாது. திருநங்கைகள் மட்டும் இல்லாமல் நிறைய ஆண்களும் வந்து தாலி கட்டி அறுப்பாங்க. பெரிய பெரிய ஜட்ஜுங்க. ஏமா அந்த சக்தி உள்ள தெய்வம் அந்த அளவுக்கு வேண்டிப்பாங்க. நியாயத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். ஏன் அப்படின்னா அவர் வந்து பலியிடப்பட்ட நோக்கம் என்ன? அந்த கூவாகத்தில் இந்த சுவாமி பலியிடப்பட்ட நோக்கம் வந்து பஞ்சபாண்டவர் ஜெயிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பலி கொடுத்துட்டாங்க. முதல்ல துரியோதனை கேட்டு துரியோதனுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா தர்ப்பணம் பண்ணி சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வர வச்சு அமாவாசையை முன்னாடியே வர வச்சு அன்றைய நாளில் வந்து நாகக்கண்ணிக்கும் உழுவைக்கும் பிறந்த அந்த அர்ஜுனனை பலியிட்டு தன் பக்கம் எல்லாத்தையும் சாதகமாக மாற்றி கொடுத்தவர் கிருஷ்ண பரமாத்மா. சில சூழ்ச்சிமங்கள் இந்த இடத்துல வந்து கையாளப்பட்டது. அதனால் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து கோடான கோடி உயிர்கள் வாழும் போதும் பார்த்து கொண்டிருந்தவர் தான் கிருஷ்ண பரமாத்மா. தந்திரத்தை கையாண்டவர் கிருஷ்ண பரமாத்மா. அங்கே தான் தந்திரம் பிறக்குது. ஏன்னா வந்து முன்னாடி வந்து துரியோதனை வந்து சித்தப்பா யாருக்கு? அரவானுக்கு, நல்லரவானுக்கு துரியோதனன் வந்து சித்தப்பா. அர்ஜுனுடைய மகன் தான் நல்லரவான், கூத்தாண்டவர். இவங்க வந்து கேட்குறாங்க, நீ வந்து 3 பேர் சாமுத்திரிகா லட்சணம் படைத்த 3 பேர் இருக்காங்க. யார் யாருன்னா, முதல்ல கிருஷ்ண பரமாத்மா, 2வது அர்ஜுனன், 3வது அர்ஜுனுடைய மகன் இந்த நாகக்கண்ணிக்கு உழுவிக்கும் பிறந்த நல்லரவன். அப்போது கிருஷ்ண பரமாத்மா போயிட்டாருன்னா முடிஞ்சிச்சு சாப்டர். அர்ஜுனன் போயிட்டாலும் நடக்காது. அவனுக்கு பிறந்த மகன் மட்டும்தான் பாக்கி. அப்போ பலியிடணும். இது ஜாதகம் வந்து யார் சொல்கிறதுனா சகாதேவன் சொல்கிறாரு. 32 லட்சம் பிறந்த ஒரு உயிரை வந்து நீங்கள் பலியிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்கன்னு சொல்லி தன்னுடைய சொந்த துரியோதன சித்தப்பாக்கு ஜாதகம் பார்த்து பங்காளிக்கு சொல்கிறாங்க துரியோதனங்கிட்ட, சொந்த சித்தப்பா கிட்ட அந்த நல்லரமான் வந்து நான் உங்களுக்கு வந்து பலியாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் நான் பலியாகிறேன்னு ஒத்துக்கிறாரு. இதை வந்து கிருஷ்ண பரமாத்மா கேட்டுட்டு மறுநாள் அமாவாசைன்னா இன்னைக்கு போய் தர்ப்பணம் பண்ணுறாரு. ஏன் இவர் இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறாரு? நாளைக்கு தான் அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு சூரியனும் சந்திரனும் மேலே இருந்து பார்த்துட்டு 2 பேரும் போய் கேட்டுடலாம் நேரான்னு சொல்லி ஒன்றா வரும்பொழுது அப்போ தர்ப்பணம் பண்ணுறாங்க. கிருஷ்ண பரமாத்மா பார்த்து சூரியனும் சந்திரனும் கேட்குறாங்க, ஏன் இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுறீங்க? நாளைக்கு தான் அமாவாசை அப்படின்னு கேட்கும்பொழுது, அமாவாசை அன்றைக்கி நீங்கள் எங்கே இருப்பீங்க? 2 பேரும் ஒன்றா இருப்பீங்க. அப்போ இன்றைக்கி இப்போ ஒன்றா தானே இருக்கீங்க, அப்போ இன்றைக்கி தான் அமாவாசை அப்படின்னு ஒரு தாந்திரத்தை உண்டு பண்ணவர், தாந்திரிகத்தை உண்டு பண்ணவர் கிருஷ்ண பரமாத்மா. புரியுதுங்களா? அதாவது தந்திரம் இந்த விஷயத்த வந்து கடவுள் தான் உண்டு பண்ணார். கடவுள் தர்ப்பணம் பண்ணுறாரு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா பிது தர்ப்பணம் பண்ணுறாரு. அதுவும் கன்ஃபார்ம் ஆகுது அந்த இடத்துல, இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பண்ண உடனே அன்றைக்கி ராத்திரி போய் அந்த நல்ல பலியிடணும், அர்ஜுனுடைய மகனை பலியிடணும். அப்போ ஒரு 3 வரங்கள் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? எனக்கு கல்யாணம் ஆகணும், நான் இந்த போரை முழுசாக பார்க்கணும், அந்த 18 யுத்தத்துலேயும் நான் பங்கெடுக்கணும், என்னோட பங்கு இருக்கணும். இது 3 இருந்தால் நான் பலியாக சம்மதிக்கிறேன்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வாக்கு கேட்குறாங்க. வரன் கேட்குறாரு. யார்? நல்லரவன். கேட்டதுக்கு பிறகு இந்த 3 வரத்தையும் கொடுத்தேன் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் நாளைக்கு சாவ போகிற ஒருத்தனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ பெண்ணாகவே பரமாத்மா மாறி வரார். கிருஷ்ண பரமாத்மா மோகினி அவதாரம் கொண்டது அதனால தான். மோகினி அவதாரம் போட்டுட்டு வந்துட்டு ஒரு நாள் தாலி கட்டிட்டு அரவான் கிட்ட வாழ்ந்துட்டு மறுநாள் வந்து தாலி அறுக்கப்படுது. அந்த மோகினிக்கு வந்து தாலி அறுக்கப்படுது, பலியிடப்படுறாரு களத்தில். அதனால தான் அந்த சுவாமியுடைய பார்ட்ஸ், புஜம், தொடை, காலெல்லாம் ஒரு ஊர்லேருந்து வந்து ஒரு தேராக செட் பண்ணி அதை ஒரு திருவிழாவை வச்சு மறுநாள் அந்த தேரை கலைப்பாங்க. அப்போ அந்த தலையை வெட்டின உடனே இந்த தலையில் மட்டும் ஈ முக்கியம், இன்றைக்கும் ஈ முக்கியம், அது விசேஷமாக பார்க்கப்படும். அந்த தலையை வெட்டின உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா திருநங்கை மக்களும் இந்த ஆண் சமுதாயத்தினர் வேண்டிக்கிறாங்கல்ல, அவங்களும் எல்லாம் தாலி கட்டியிருப்பாங்க. முதல் வருஷம் மஞ்சள், 2வது வருஷம் வெள்ளி, 3வது வருஷம் தங்கம். இந்த மாதிரி தாலி கட்டி அறுத்து வெள்ளைப்புடவை கட்டி 16 நாள் சூதகம் இருந்து அந்த விரதத்தை முடிப்பாங்க. இது ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை. அப்போது அங்கே மெயின் கேரக்டர் யார்? மோகினி. அப்போ அந்த மோகினி அவதாரம் கொண்டவங்க கலியுகத்தில் யார்? திருநங்கைங்க.
அதனால தான் அந்த இடத்த திருநங்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஓகே ஓகே, அதனால தான் அந்த கூவாகம் வந்து அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கு. கிராண்டா இருக்கு, எங்களுக்கு கிராண்டா இருக்கு. ஓகே, இப்போ அந்த இடத்துல கூட நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி தவறுகள் நடக்குதேமா? கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து திருநங்கை சமுதாயத்து மக்களாலையும் இருக்கக்கூடிய சில காம வெறி பிடித்த ஆண்களாலையும் தான் நடக்குது. இதை வந்து நான் வந்து இப்படியா ஒத்துக்கணும். எங்கள் சமுதாயம்னு சொல்லிட்டு நான் தூக்கி வச்சுலாம் பேச முடியாது. நடக்கிற தப்ப நடக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். இதெல்லாம் நடக்காத அளவுக்கு தடுக்கணும். இதெல்லாம் தடுத்து ஆகணும். இது வந்து ஒரு அறநிலைத்துறையோ அல்லது கோயில் நிர்வாகமோ அவங்க தான் அதை கட்டுப்படுத்தி கொண்டு வரணும். இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி வந்து இந்த மசான கொள்ளையும் வந்து பயங்கரம் ஃபேமஸாக இருக்கேம்மா, அது ஏன் அப்படி? மயான கொள்ளை திருவிழாவுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளாக அந்த கதையை நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். முதல் விஷயம் வந்து சிவபெருமான் படியலக்க போகிறாரு. படியலக்க பூலோகத்துக்கு படியலக்க வராரு. அந்த சமயம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனகை அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து உருவாக்குறாரு. யார்? பிரம்மதேவன். உருவாக்கிய பெண்ணை பார்த்து அவர் பிரம்மதேவன் ஆசைப்படுறாரு. உருவாக்கினார்னா தந்தை தானே ஒரு பொருளை உருவாக்க முடியுமா? அப்போ எனக்கு நீங்கள் அப்பா ஸ்தானம் என்னை தொடக்கூடாதுன்னு மேனகை சொல்கிறா. அவரை மேனகையை தெத்திட்டே வரும்போது மேனகை என்ன பண்ணுறா, கைலாயத்தில் ஓடி வந்து ஒளிஞ்சிக்கிறான். அந்த பீரியடில் பிரம்மனுக்கும் 5 தலை, சிவபெருமானுக்கும் 5 தலை. பெண்கள் வந்து நிமிர மாட்டாங்க, கீழே தான் பார்ப்பாங்க. கீழே பார்க்கும்போது 5 தலை உள்ள நிழல் வருது. போன நம்ம வீட்டுக்காரர் தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வதி அம்மா என்ன பண்ணுறாங்க, கங்கையிலேருந்து நீர் எடுத்து பாத பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. இவர் இந்த பாத பூஜை ஏற்றுக்கக்கூடாது. இவர் என்ன சொல்லணும், நான் உன் புருஷன் இல்லைம்மா, நான் பிரம்மதேவன், கொஞ்சம் நிமிர்ந்து பாருன்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் சொல்லாமல் பாத பூஜையை பண்ணிக்கிட்டு, நான் உன் புருஷனை விட என்ன விதத்தில் குறைஞ்சிட்டேன், எனக்கும் 5 தலை அவருக்கும் 5 தலை, அதனால் எனக்கு இந்த பாத பூஜை நீ செய்ய தகுந்தான் அப்படின்னு பார்வதி கிட்ட பிரம்மதேவன் விவாதம் பேச, அதனால் கோபமுற்று வருத்தமுற்று பார்வதி தேவி வந்து கொஞ்சம் புருஷங்கிட்ட போய் குறை சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே. புருஷங்கிட்ட சிவபெருமான்கிட்ட இது மாதிரி நீ உங்களுக்கு பண்ணுற பூஜையை நான் அவனுக்கு பண்ணேன், பிரம்மதேவனுக்கு பண்ணேன். அந்த பிரம்மதேவர் அதை வந்து அவாய்ட் பண்ணாமல் ஏற்றுக்கிட்டு கேட்டதுக்கு உங்களுக்கும் 5 தலை அவருக்கும் 5 தலைன்னு பேசுகிறாரு. ஒன்று உங்களுக்கு 5 தலை இருக்கணும், இல்லை அவருக்கு 5 தலை இருக்கணும், 2த்தில் முடிவு பண்ணிட்டு என்கிட்ட வாங்கன்னு அந்த அம்மா சொல்ல, இவர் கால பைரவனை தோற்றுவித்து ஆணவமாக பேசி அந்த தலையை வந்து கிள்ளிடுறாரு. யார்? சிவபெருமான். அப்போ சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. பிராமணனை கொன்ற பிரம்மகத்தி தோஷம் வந்து ஏற்பட்டு விடுகிறது. ஒரு தலை, அந்த கிள்ளி எடுத்த தலை வந்து கையில் ஒட்டிக்குது, அப்போ இது எந்த சாபம்னா துர்வாச மகரிஷியுடைய சாபம். சிவனுக்கு இப்படி ஏற்பட்டது வந்து துர்வாச மகரிஷியுடைய சாபம். துர்வாச பங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, துர்வாசன் சாபம் கொடுத்துருப்பாரு. அதனால் இந்த மாதிரி பிரம்மகத்தி தோஷம் சிவனுக்கு பிடிச்சி பித்தனாகவும் பேனாகவும் அலையணும் அப்படின்னு துர்வாச மகரிஷி சாபத்தினால அந்த கவலை கையில் ஒட்டி சாப்பாட்டுக்கு இல்லாமல் உடல் மெலிந்து பித்தனாகவும் பேனாகவும் சிவபெருமான் ஆட ஆரம்பித்து அலைய ஆரம்பிச்சிடுறாரு. அதுதான் கபாலீஸ்வரம். மயிலையில் இருக்கக்கூடிய கபாலி, கபாலத்தை கையில் வச்சுருந்தால்தான் ஒரு கபாலி. பிச்சாண்டனர் வேடமும் அதுதான். சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆச்சு, இந்த மாதிரி விஷயம் ஆன உடனே தன்னுடைய கணவன் இந்த மாதிரி இருக்கிறாங்களே, அப்போ வந்து தன்னுடைய கணவன் இறந்துதா சரஸ்வதி என்ன பண்ணுவான்னா சாபம் கொடுப்பாள். என் புருஷன் வந்து எப்படி வந்து அசிங்கமாயிட்டுறோ அந்த மாதிரி நீ அசிங்கமாயிடுவ, உன் அழகெல்லாம் போய் புத்தாயிடுவ அப்படின்னு பார்வதி அன்னைக்கு சரஸ்வதி சாபம் கொடுத்த உடனே தன்னுடைய கூட பிறந்த அண்ணனை தேடி ஓடுவாங்க. யார்? பார்வதி தேவி ஓடி போயிட்டு வரம் கேட்பாங்க. இந்த மாதிரி என்னோட புருஷன் அந்த மாதிரி இருக்கிறாரு, பித்து பிடிச்சி அலையிறாரு, பேய் பிடிச்சி அலையிறாரு, எனக்கு இந்த மாதிரி சாபம் கொடுத்துருக்கா, இதை தீர்க்கறதுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது பரமாத்மா சொல்லுவார், சுத்துப்பட்டு 18 ஊருக்கும் மயானம் தண்டகாரண்யம் மலையரசன் வல்லக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மலையரசன் கோட்டையில் மலையனூர், அந்த மலையனூரில் சுத்துப்பட்ட மயானத்தில் சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ ரத்தத்தால் உணவு சமைத்து அமாவாசை அன்னைக்கு விடியும் பொழுது நீ வந்து பூமியில் போடணும். முதல் 2 கவலம் வந்து இந்த கபாலத்துக்கு சாப்பிட கொடுக்கணும். 3வது கவலத்தை போடுற மாதிரி பாவலை பண்ணி கீழே போடணும். அப்போ அந்த ரத்த சோறை எடுக்கிறதுக்கோசம் அந்த கபாலம் வந்து உன்னோட புருஷன் கை விட்டு இறங்கி வரும். அந்த சமயம் நீ காளி உருவு எடுத்து நீ வந்து இதை அழிச்சிடணும், இந்த கபாலத்தை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் உபாயம் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் இருக்குது. என்ன சாப்டர்னா, ஈஸ்வரன் வந்து வல்லாள மகாராஜாவுக்கு வந்து வரம் கொடுத்துருப்பாரு. என்ன வரம் அப்படின்னா, நானே உனக்கு பிள்ளையாக பிறக்கிறேன்னு. அது ஒரு யுகம் முடியும் போது தெய்வங்கள் மறைந்து பிறக்கணுமா, அது விதியாம். அப்போ வந்து என்னது, இந்த இடத்துல வந்து வல்லாளுடைய மனைவியில் அந்த கரு வளர வளர அங்கே பழைய சிவன் வந்து செத்துக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? பழைய சிவன் வந்து செத்துட்டு இருக்காரு. அப்போது வந்து
இந்த வல்லால வயிற்றுல இருக்கிற குழந்தைய அழிச்சாதான் அங்கே சிவன் உயிரோடு இருப்பார். இந்த கபாலத்தையும் அழிக்கணும், வல்லாளன் மனைவியோட வயிற்றுல வளரக்கூடிய இந்த குழந்தையும் அழிக்கணும். இந்த வல்லாள மகாராஜா யாருன்னா, இந்த பிரம்மனால் தெத்திட்டு போகும்போது பிரம்மனோட இந்திரியம் வந்து மயானத்தில் சுட்டுச்சான். இந்திரியம்னா விந்து. அந்த விந்து சொட்டு அதில் 5 கண்டாதி கண்டர்கள் பிறந்தார்கள். வல்லாள கண்டன், இருள கண்டன், பிரம்ம கண்டன், நித்திய கண்டன், அது மாதிரி சொல்லி ஒரு 5 கண்டர்கள் வந்து பிறந்தார்கள். அந்த வல்லாள மகாராஜாவுக்கு வந்து சிவன் வரம் கொடுத்ததுனால இவ்வளோ பிரச்சனை ஆகுது. அப்போ எல்லா கதையும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிடுச்சா? இப்போ நான் சொன்ன கதையெல்லாம் அப்போ என்ன ஆகிப்போச்சு, ஒரு அமாவாசை அன்னைக்கு குரத்தியாக மாறி அருள் வாக்கு போய் சொல்கிறாங்க. யாரு? அங்காளம்மன் போய் சொல்கிறாங்க. குரத்தியாக மாறி போய் வல்லாள மகாராஜாவுக்கு அருள் வாக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இவருக்கு வந்து சிவன் தான் பிள்ளையா பிறக்கிறாரு, இந்த ரகசியத்தை நீ மறைச்சி வச்சிருக்கிற, நீ சிவன்கிட்ட வரம் வாங்கினவன் அப்படின்னு சொல்ல உடனே யாருக்கும் தெரியாத விஷயம் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி அவள் நம்பினாங்க. இந்த குழந்தை இங்கே பிறக்கக்கூடாது, மயானத்தில் தான் பிறக்கணும், அதனாலே மலையரசம்பேட்டையில் இருக்கக்கூடிய மயானத்தில் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு வா. அப்போ அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சூரிய கத்தி ஒன்று, எண்ணெய் குடம் ஒன்று, முறம் ஒன்று கொடுன்னு சொல்லி அந்த அம்மா வந்து கேட்குறாங்க. அந்த அருள் வாக்கு சொல்லிட்டு காணிக்க வாங்குறாங்க. 32 வகை கறி வகையும் உணவுக்கு பொருட்களும் வாங்கிக்கிறாங்க. இங்கே தான் அருள் வாக்கு சொல்லக்கூடிய நிகழ்வு. அதனால தான் அங்காளம்மன் குறிமேடை ரொம்ப ஃபேமஸ். அங்காளம்மன் வந்து குறி சொல்கிறாங்க இல்லையா, இதனால தான் வல்லாள மகாராஜாவுக்கு தான் முதல் குறி சொன்னாங்க. அதே மாதிரி வல்லாள மகாராஜாவுக்கு தான் சிவபெருமான் வரமும் கொடுத்தாரு. இன்றைக்கும் திருவண்ணாமலையில் வல்லாள மகாராஜாவுக்கு வந்து குழந்தை இல்லாதனால சிவபெருமான் பிண்டம் வைக்கிறார். இன்றைக்கும் நடக்குது அந்த காரியம்லாம், இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வல்லாள மகாராஜா இறந்த செய்தியை வந்து ஒரு அறிக்கையாக படிப்பாங்க. இதுவும் திருவண்ணாமலையில் நடக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த குழந்தைய அந்த அம்மா வந்து விஸ்வாசனின்னு பேர் மயானத்துக்கு கொண்டு வந்து மயானத்தில் படுக்க வச்சு, அப்போ வந்து இந்த வல்லாள கோட்டையை அழிக்கிறதுக்கு வந்து பாவடராயனை வந்து பிள்ளையா வச்சுருக்காங்க. அந்த அம்மா வல்லாள கோட்டையை வந்து அழிக்க சொல்லிடுறாங்க. இந்த வயிற்றை கிழிச்சு உள்ளுக்கிற குடலை வந்து குழந்தையோடு வாடுறாங்க. யார்? அங்காளம்மன். வாரி வல்லாள பட்டணத்தை நாசம் பண்ணி வல்லாள அசுரனையும் அழிக்கிறாங்க. இந்த வல்லாள கண்டனையும் வதம் பண்ணுறாங்க. ஏன்னா அநியாயம் பண்ணுறவன் அதனாலும் வதம் பண்ணுறாங்க. வதம் பண்ணிட்டு அந்த ரத்தம் எடுத்து உணவு சமைத்து சிவன் வராரு, சிவராத்திரி அன்னைக்கு வர அன்னைக்கு, அந்த சிவராத்திரி அன்னைக்கு மயானத்தில் ஒரு தங்க வச்சு இந்த பரிகாரம், இந்த பொம்மை சுற்றுறதுலாம் பரிகாரம்லாம் அந்த அம்மா செய்கிறாங்க. செய்து ரத்த சோறு வந்து 2 வாட்டி இந்த கபாலத்துக்கு போடுறாங்க. 3ஆவது வாட்டி போடுற மாதிரி பாவலா பண்ணி தூக்கி போடுறாங்க. அப்போ அந்த ரத்த சோறை சாப்பிட்றதுக்கோசம் அந்த கபாலம் கீழே இறங்குது. அந்த கபாலத்தையும் அழிக்கிறாங்க. இதுதான் மயான கொள்ளையுடைய வரலாறு. இந்த இப்போ வரப்போகுது மயான கொள்ளை. இப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு பீக் ஆகும். இதுதான் மயான கொள்ளையுடைய வரலாறு. ரொம்ப பெரிய கதை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இந்த நிகழ்வை தான், இது நடந்தது ஒரு மாசி அமாவாசையில். அந்த நிகழ்வை தான் நம்ம வந்து எல்லாரும் மயான கொள்ளை திருவிழாவை வந்து கொண்டாடுறோம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து திருநங்கைகளுக்கு வந்து ஒரு பெரும் பங்களிப்பு இருக்குல்லம்மா? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. இந்த இடத்துல வந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய நிகழ்வு, துர்வாச பங்கம், அருள்வாக்கு படலம், சங்கார படலம், இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் புராணம் தெரிந்தவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி இடத்துல வந்து கவர் பண்ண இன்னும் நிறைய விஷயங்கள் லைவாக பார்க்கலாம் இல்லையா? ஆமாம், இதெல்லாம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர்மா. நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக இந்த கதைகள்லாம் வச்சு சொன்னீங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.